அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் அறிவியல் அலகு 2 விலங்குகள். அதில் பகுதி 2 பார்க்க போகிறோம். பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா அழியும் நிலையிலுள்ள உயிரினங்கள். முற்றிலும் அழிந்து போகக்கூடிய அபாய நிலையில் உள்ள விலங்குகள் அல்லது தாவரங்கள் அழியும் நிலையிலுள்ள உயிரினங்கள் எனப்படுகின்றன. முற்றிலுமா அழிந்து போகக்கூடிய அபாய நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகள் தாவரங்கள் அழியும் நிலையிலுள்ள உயிரினங்கள்னு சொல்லுவோம். விரைவில் இவை புவியிலிருந்து நிரந்தரமாக மறையக்கூடிய நிலையில் உள்ளன. இந்த மாதிரி அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள் இருக்குதானே, அது பூமியிலேருந்து நிரந்தரமாக மறையக்கூடிய நிலையில் இருக்கு. இந்தியாவில் 132 உயிரினங்கள் விரைவில் அழியக்கூடிய நிலையில் உள்ளன என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 132 உயிரினங்கள் சீக்கிரமாக அழியக்கூடிய நிலையில் இருக்குன்னு கண்டறியப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக என்னென்னு சொல்லி பார்க்கலாமா? விலங்குகளும் தாவரங்களும் பனி சிறுத்தை, வங்கப்புலி, ஆசிய சிங்கம், ஊதா தவளை மற்றும் இந்திய ராட்சச அணில் முதலியன இந்தியாவில் அழியும் நிலையிலுள்ள விலங்குகள் சில ஆகும். இப்போ சொன்ன பற்றிய அந்த விலங்குகள் அது பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சமாவது இப்போ நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோன்னா அவையெல்லாம் படத்தில் தான் பார்க்க முடியும். அது முற்றிலும் அழிந்து போயிடும் இந்த விலங்குகள்லாம். அதை போல குடைமரம், மலபார் லில்லி, ரஃப்லேசியா மலர், இந்திய மல்லோ மற்றும் முஸ்லி போன்ற தாவரங்களும் அழியும் நிலையில் உள்ளன. அதே மாதிரி தாவரங்கள் எடுத்துட்டா இந்த சொன்ன பார்த்தியா, குடைமரம், மலபார் லில்லி, ரஃப்லேசியா மலர், இந்திய மல்லோ மற்றும் முஸ்லி, இதுவும் அழியும் நிலையில் இருக்குது. பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்களா இந்த மாதிரி படத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சிங்கவால் குரங்கு, ஆசிய சிங்கம், நீலகிரி வரையாடு, பனிச்சிறுத்தை. அடுத்தது பாருங்க, செயல்பாடு 3. வெவ்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் படங்களை சேகரித்து ஒட்டவும். வெவ்வேறு வகையான தாவரங்கள், விலங்குகள் அந்த படங்களெல்லாம் சேகரித்து நீங்கள் ஒட்டணும். அழிந்து போன தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை பற்றிய ஒரு படத்தொகுப்பை தயாரிக்கவும். அழிந்து போயிருக்கக்கூடிய தாவரங்கள், விலங்கினங்கள் அந்த படங்கள் கிடைச்சதுன்னா அதை நீங்கள் சேகரித்து ஒட்டுங்க. அதே மாதிரி அது எங்கெங்கெல்லாம் இருந்தது அதனுடைய இருப்பிடம் குறித்தும் நீங்கள் கண்டறிங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு விலங்கின் எண்ணிக்கை ஒரு வருடத்தில் 50க்கும் கீழே குறைந்தாலோ அல்லது 3 வருடங்களில் 250க்கு கீழே குறைந்தாலோ அது அழியும் நிலையில் உள்ளதாக கருதப்படும். ஒரு விலங்கினுடைய எண்ணிக்கை ஒரு வருஷத்துக்கு 50க்கு கீழே குறைஞ்சாலோ அல்லது 3 வருஷத்தில் 250க்கு கீழே குறைஞ்சாலோ அந்த விலங்குகள் அழியும் நிலையில் உள்ளதா கருதப்படுது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் சொல்லி பார்த்தோமா இல்லையா? அதே மாதிரி தாவரங்களில் பாருங்க, மல்லோ, செங்காந்தல் மலர், குடைமரம், ரஃப்லேசியா மலர், இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி படத்தில் தான் பார்க்க முடியும். அடுத்தது பாருங்க, உயிரினங்கள் அழியும் நிலையில் இருப்பதற்கான காரணங்கள். இந்த மாதிரி தாவரங்களும் விலங்குகளும் அழியும் நிலையில் இருப்பதற்கு காரணம் என்ன? அநேக விலங்குகளுக்கு உணவு மற்றும் தங்குமிடத்தை வழங்கக்கூடிய காடுகள் மனித தேவைகளுக்காக அழிக்கப்படுகின்றன. இப்போ விலங்குகளுக்கு உணவு அது இருக்கக்கூடிய இடம் இருக்குதானே, அது எங்கே கிடைக்குது? காடுகள். ஆனால் அந்த காடுகள் மனிதன் தன்னுடைய தேவைக்காக அந்த காட்டை அழிச்சிடுறான். அதே மாதிரி அதிக எண்ணிக்கையிலான விலங்குகள் அவற்றின் கொம்பு, தோல், பல் மற்றும் பிற விலை மதிப்பற்ற பொருட்களுக்காக வேட்டையாடப்படுகின்றன. பெரும்பாலான
விலங்குகள் பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளுடைய கொம்பு, தோல், பல்லு, பிற விலை மதிப்பு மிக்க பொருட்கள்லாம் அதுக்கிட்டேருந்து கிடைக்குது. அதுக்காக அந்த விலங்குகளை வந்து வேட்டையாடுறாங்க. செயல்பாடு 4. காடுகளையும் விலங்குகளையும் பாதுகாக்க வலியுறுத்தும் சில வாக்கியங்கள் எழுதவும். இயற்கை பாதுகாப்பு தொடர்பான சில நாள்களை அனுசரிக்கும் விதமாக ஊர்வலம் சென்று மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும். காடுகளையும் விலங்குகளையும் பாதுகாக்க வலியுறுத்தும் சில வாக்கியங்களை நம்ம எழுதணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சுற்றுச்சூழல் நாள், உலக நீர் தினம், இந்த மாதிரி நிறைய தினங்கள்லாம் வருதுன்னு தேசிய நாட்கள்லாம், அதில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஊர்வலமாக சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். உங்களுக்கு தெரியுமா, சமீப காலங்களில் அதிக எண்ணிக்கையிலான விலங்குகள் நெகிழி குப்பையினால் பாதிக்கப்பட்டுள்ளன. நெகிழி குப்பைனா பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் டம்ளர் இந்த மாதிரி இருக்குதுன்னு, அதனால் வந்து இப்போ சமீப காலமாக வந்து அதிக எண்ணிக்கையில் விலங்குகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. விலங்குகள் நெகிழியை உணவு என நினைத்து சாப்பிட்டு விடுகின்றன. இப்போ வந்து விலங்குகளுக்கு தெரியுமா, அதுக்குள்ளே ஏதோ அந்த நெகிழி பைக்குள்ள உணவு இருந்ததுன்னா அந்த நெகிழியோடு சேர்த்து அந்த உணவை சாப்பிட்டுடுது. சென்னையில் அமைந்துள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் கால்நடை மருத்துவர்கள் ஒரு பசுவின் வயிற்றிலிருந்து 52 கிலோகிராம் நெகிழியை அகற்றியுள்ளனர். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சமீபத்தில் கால்நடை மருத்துவர்கள் வந்து ஒரு பசுவனோட வயிற்றுலேருந்து 52 கிலோ நெகிழியை வந்து அகற்றியிருக்காங்க. அது எப்படி அந்த விலங்குக்கு பாதிச்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த உணவு நினச்சி அந்த நெகிழியோட சாப்பிட்டுடுது. நெகிழியை சாப்பிட்றதுனால தான் இந்த பாதிப்பு அந்த விலங்குகளுக்கு. நீர் மாசுபாடு மற்றும் காற்று மாசுபாடு ஆகியவை விலங்குகளை பாதிக்கின்றன. இந்த வேதியியல் கழிவுகள் அதெல்லாம் வந்து நீரில் வந்து கலக்குது தானே. அதே மாதிரி வந்து காற்று, நிறைய புகை வந்து காற்றில் கலக்கிறதுனால காற்று மாசுபாடு அடையுது. இதெல்லாம் வந்து விலங்குகளை பாதிக்குது. சில நேரங்களில் சில விலங்குகள் மனிதர்களால் அவற்றின் இயற்கை வாழிடத்தை விட்டு வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அவை அங்கு வாழ முடியாமல் அழிந்து விடுகின்றன. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சில விலங்குகள் வந்து மனிதர்களால் அவங்களோட இந்த காடு இருக்குதுன்னா இயற்கை வாழிடம், அதை விட்டு வேறு இடத்துக்கு போயிடுது. ஆனால் அங்கே அந்த விலங்குகள் வந்து வாழ முடியாமல் அந்த சூழ்நிலை அதுகளுக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால அது அழிந்து விடுது. பூச்சிகள், புழுக்கள் மற்றும் களைச்செடிகளை அழிப்பதற்காக உபயோகிக்கப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளையும் பாதிக்கின்றன. பூச்சிகள், புழுக்கள், களைச்செடிகளை வந்து அழிப்பதற்காக உபயோகிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது தானே, பாருங்கள் இவர் அடிக்கிறார் பாருங்க. அதனால் தாவரங்களும் விலங்குகளும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. இயற்கை பேரழிவுகளான வெள்ளம், புயல் மற்றும் தீ விபத்துகளாலும் இவை அழிகின்றன. இயற்கை பேரழிவுகள் சொன்னால் வெள்ளம், புயல், தீ விபத்துனாலையும் நிறைய விலங்குகள், தாவரங்கள் வந்து அழிந்து போயிடுது. இங்கே பாருங்க, இந்த காடெல்லாம் அழிச்சிடறாங்க, இந்த மரத்தெல்லாம் வெட்டியிருக்காங்க. இங்கே இவர் என்ன பண்ணுறாரு, பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறாரு. அதே மாதிரி இந்த கொம்பு இதெல்லாம் விலையுயர்ந்த பொருட்கள்லாம் வந்து விலங்குகளுக்கிட்டேருந்து எடுக்கிறதுக்காக வேட்டையாடப்படுது. அப்புறம் இந்த நீர் மாசுபடுறதுனால நீர்வாழ் உயிரினங்களான மீன்கள் இதெல்லாம் இறந்து போயிடுது. பார்த்தீங்களா, இது நீர் மாசுபாடுக்கு. காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடுனால தான் தாவரங்கள், விலங்குகள்லாம் அழிந்து போயிடுது. இதுதான் காரணங்கள். சரி, காரணங்களை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களை பாதுகாத்தல். இந்த மாதிரி அழியும் நிலையில் இருக்கிற உயிரினங்களை பாதுகாப்பது என்பது ரொம்ப அவசியம். இயற்கை மிகவும் அழகானது. அது பலவிதமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களால் நிறைந்துள்ளது. தாவரங்களும் விலங்குகளும் நிறைந்தது தான் இயற்கை. அது ரொம்ப அழகானது.
ஆனால் அவை மனிதனின் வாழ்க்கை முறையால் இன்று அழியும் நிலையில் உள்ளன. மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக நல்லா வாழணுன்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அந்த இயற்கையை அழிக்கிறாங்க. அந்த நிலையில தான் இப்ப இருக்கு. அவற்றை பாதுகாக்க நாம் சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த மாதிரி இயற்கையான தாவரங்கள், விலங்குகள் அந்த அழியும் நிலையில இருக்குதானே, அதை பாதுகாக்க மக்களாகிய நம்ம சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அது என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் சொல்லி பார்க்கலாமா? விலங்குகளை வேட்டையாடுவதும் கொல்வதும் தடை செய்யப்பட வேண்டும். காட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த விலங்குகளை வேட்டையாடுறது, அப்புறம் அதை கொல்றது, இதெல்லாம் தடை செய்யணும். சுற்றுச்சூழலை நாம் மாசுபடுத்தக்கூடாது. நம்ம சொன்னோமா இல்லையா, காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, இந்த மாதிரி சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடாது. நெகிழி பொருட்களின் பயன்பாட்டை குறைத்து கொண்டு அவற்றை சுழற்சி செய்வதன் மூலம் நாம் அழியும் நிலையில் உள்ள விலங்கினங்களை பாதுகாக்கலாம். இந்த நெகிழி பொருட்கள் இருக்குதானே, பிளாஸ்டிக் தொடர்பான பொருள்கள், அதெல்லாத்தையுமே நம்ம குறைச்சிக்கணும் அதனுடைய பயன்பாட்டை. அதே மாதிரி மறுசுழற்சி செய்யறது மூலமா இப்ப அழியும் நிலையில் உள்ள விலங்குகளை நம்ம பாதுகாக்கலாம். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருள்களையே வாங்கி உபயோகிக்க வேண்டும். பெரும்பாலும் இந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி பொருள்களெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக மண்பானை பயன்படுத்தலாம், அப்புறம் மூங்கில்னால பொருள்களை பயன்படுத்தலாம், அப்புறம் எங்கே போனாலும் துணி பைகளை, காகித பைகளை பயன்படுத்தலாம். இதெல்லாம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான வழிகள். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் வேதிப்பொருட்களை தவிர்க்க வேண்டும். இப்போ இந்த விவசாயத்துக்கெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் போடுறாங்க தானே, அப்புறம் இந்த வேதிப்பொருட்கள் யூரியாலாம் போடுறாங்க தானே, அதை தவிர்த்துட்டு இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும். அந்தந்த இடங்களுக்குரிய மரங்களை வளர்ப்பது அங்குள்ள விலங்குகளுக்கு உணவாக அமையும். இப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே மரங்களை வளர்க்கணும். அப்படி வளர்த்தா அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு உணவா அமையும். செயல்பாடு 5. உங்கள் பள்ளி வளாகத்தில் ஆலமரம், வேப்பமரம், குடைமரம் மற்றும் நாவல் மரம் போன்ற நாட்டு மரங்களை அதிக அளவில் வளர்க்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு தெரியுமா, வங்க புலிகளை காப்பதற்காக 1972 புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஒன்றை உருவாக்க வரைவு கொண்டு வரப்பட்டு சட்டம் இயற்றப்பட்டது. வங்க புலிகளை காப்பதற்காக 1972 புலிகள் பாதுகாப்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ப்ராஜெக்ட் டைகர். அது ஒரு சட்டமும் இயற்றப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த புலிகளினுடைய எண்ணிக்கை முதல்ல குறைஞ்சிட்டு இருந்தது. இந்த சட்டத்தை கொண்டு வந்தோடனே அந்த புலிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அப்புறம் 2006 1400 இருந்த புலிகளினுடைய எண்ணிக்கை 2018 2967 அதிகரித்துள்ளது. இந்த மாதிரி இந்த புலிகள் பாதுகாப்பு திட்டம்ன்ற ஒன்று கொண்டு வந்ததுனால 2006 1400 இருந்த புலிகளினுடைய எண்ணிக்கை 2018 2967 அதிகரிச்சிருக்கு. அடுத்தது சிவப்பு விவர புத்தகம். இதுதான் பாருங்க, ரெட் டேட்டா புக்குன்னு பேர். என்ன கலர்ல இருக்கு, சிவப்பு கலர்ல இருக்கு. சிவப்பு விவர புத்தகம் என்பது அழியும் நிலையில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் குறித்த விவரங்கள் அடங்கிய புத்தகம் ஆகும். இந்த சிவப்பு விவர புத்தகத்துல அழியும் நிலையில இருக்கக்கூடிய தாவரங்கள், விலங்குகளின் பற்றிய விவரங்கள் இதுல இருக்கு. இதுல பாருங்க, இந்த புத்தகத்துல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, இங்க கருப்பு, சிவப்பு, வெள்ளை, பச்சைன்னு இருக்கு தானே, அது இந்த புத்தகத்துல இந்த மாதிரி இருக்கும். இப்போ கருப்பு நிற இந்த மாதிரி சதுரம் இருந்தால் அழிந்த நிலை உறுதியானது அப்படின்னு அர்த்தமா. சிவப்பு இது மாதிரி இருந்தால் அழியும் நிலையில் உள்ளதுன்னு அர்த்தம். வெள்ளை இந்த மாதிரி வெள்ளையில் இருந்தால் அருகிய நிலை. பச்சை முன்பு அழியும் நிலையில் இருந்தது,
முன்னாடி அழியும் நிலையில் இருந்தது, தற்போது அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது. இதுதான் 4 வண்ணத்தில் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தினுடைய பேர் என்ன? ரெட் டேட்டா புக். தமிழில் சிவப்பு விவர புத்தகம் சொல்லுவாங்க. இந்த புத்தகமானது முற்றிலும் அழியும் நிலையில் உள்ள விலங்குகளை கண்டறிந்து அவற்றை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இந்த அழியும் நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகள் இருக்குது தானே, அது எங்கெங்கன்னு சொல்லி கண்டறிஞ்சு அவற்றை பாதுகாப்பதற்காக இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகமானது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் IUCN என்ற அமைப்பின் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த புத்தகம் பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் IUCN சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லணும்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். அது ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க? IUCN. இந்த அமைப்பின் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த அமைப்பானது இயற்கையை பாதுகாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு இருக்குது தானே, இது இயற்கையை பாதுகாக்கணும் அந்த நோக்கத்தோடு செயல்பட்டு வருது. இப்புத்தகத்தில் உள்ள தகவல்கள் வண்ண குறியீடுகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளன. நான் சொன்னேன் பார்த்தியா 4 வண்ணங்கள் இருக்குன்னு சொன்னேன்னா அதுதான். சிவப்பு விவர புத்தகத்தின் பயன்கள். இந்த புத்தகத்தினுடைய பயன்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இது ஒரு இடத்தில் உள்ள குறிப்பிட்ட இனங்களின் எண்ணிக்கையை மதிப்பிட உதவுகிறது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட இனங்கள் இருக்கும். அங்கே அந்த இனங்களுடைய எண்ணிக்கையை மதிப்பிடுறதுக்கு இது உதவுது. இந்த புத்தகத்தின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்களை உலக அளவில் உபயோகித்து கொள்ளலாம். இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற புள்ளி விவரங்களை வச்சு உலக அளவில் கூட பயன்படுத்திக்கலாம். எந்த இனம் அழியும் அபாயத்தில் உள்ளது என்பதை இந்த புத்தகத்தில் உள்ள விவரங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். எந்த இனம், அது தாவரங்கள்னாலும் சரி விலங்குகள்னாலும் சரி, அபாயத்தில் இருக்கின்றத இந்த புத்தகத்தில் உள்ள விவரங்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உயிரினங்களை பாதுகாப்பதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த வழிமுறைகளை இப்புத்தகம் வழங்குகிறது. இந்த மாதிரி உயிரினங்களை பாதுகாப்பதற்கு நாம் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதை பற்றிய வழிமுறைகளை இந்த புத்தகம் தருது. உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவின் சிவப்பு புள்ளி விவர புத்தகம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள விலங்குகள் மற்றும் தாவரங்களின் பாதுகாப்பு நிலை குறித்த தகவல்களை கொண்டுள்ளது. இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள விலங்குகள் மற்றும் தாவரங்களுடைய பாதுகாப்பு நிலை குறித்த தகவல்கள் இதில் இருக்கு. இந்திய விலங்கியல் மதிப்பாய்வு மற்றும் இந்திய தாவரவியல் மதிப்பாய்வு ஆகிய 2 அமைப்புகளின் மதிப்பீடுகள் இப்புத்தகத்திற்கு தேவையான புள்ளி விவரங்களை தருகின்றன. இப்போ இந்த புத்தகம் நிறைய விவரங்களை தருதன. அந்த விவரங்கள் எங்கிருந்து கிடைக்குதுன்னா இந்திய விலங்கியல் மதிப்பாய்வு, இந்திய தாவரவியல் மதிப்பாய்வு, இந்த 2 அமைப்புகளினுடைய மதிப்பீடுகள் தான் இந்த புத்தகத்திற்கு தேவையான புள்ளி விவரங்களை தருது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்னோம் காடுகளையும் விலங்குகளையும் பாதுகாக்க வலியுறுத்தும் சில வாக்கியங்கள்னு சொல்லி செயல்பாடு 4ல் பார்த்தோமா இல்லையா? அதனுடைய சில வாக்கியங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. காடு வளர்ப்போம், மழை பெறுவோம். அடுத்தது பாருங்க, பூமியை காப்பாற்றுங்கள், விலங்குகளை காப்பாற்றுங்கள், விலங்குகளும் வலியை உணரும், காட்டின் அழகை கொள்ளாதே, உன் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களைப் போல விலங்குகளை நடத்துங்கள், எல்லா விலங்குகளையும் நேசியுங்கள். இதெல்லாம் பொதுவான வாக்கியங்கள். இதோட இந்த பகுதி 2 வகுப்பு முடிஞ்சது. அடுத்து நம்ம பகுதி 3ல் பார்க்கலாம். நன்றி.